என்ன எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர்ற வீடியோ சந்தோஷமா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல பார்க்க போறது நம்ம பானிபூரி தான். ஐ ஜாலி பானிபூரி சொன்ன உடனே எச்சி ஊர்னு ஊறுதேப்பா. ஒரே கலர்ல பொடி எடுத்து வெங்காயத்தை போட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து புளிஞ்சி சட்டி ரசத்துல முக்கி எடுத்து தட்டுல போட்டா வடநாட்டுக்காரங்க பானிபூரி ரெடி. அங்கே நம்ம சோப்பு கலர்ல தெரியுது. அட நம்ம காளான் இப்போ காளான் செய்வது எப்படின்னு சொல்ல போறேன். ஒரு கறி பிடிச்ச சட்டியை எடுத்து கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி கை நிறைய காளான் எடுத்து நம்ம கடைனா நிறைய எடுப்போம். அவங்க கடை தானே கம்மியாக தானே எடுப்பாங்க. சட்டியில் இருக்க கறி போகிற வரைக்கும் கிண்டோடு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்கூலு காலேஜ் படிக்கிறப்போ கையில் 20 ரூபா இருந்தாலே போய் காளான் சாப்பிட்ற சுகமே சுகம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றதே தனி சுகம் தானே. ஏன்னா நம்ம வேகமாக சாப்பிட்டா அவன் பிளேட்டில் நம்ம ஸ்பூனை போட்டு சண்டையோடு சாப்பிட்ற காளான் இருக்கே அடடடடடடா. அதனால என் ஃப்ரெண்டு மச்சான் வாடா காளான் சாப்பிடலாம்னு கூப்பிட்டான். உடனே உள்ள இருந்து வந்துச்சு பாரு. ஒன்றும் இல்லைங்க, என் மம்மியோட சவுண்டு. அந்த நாயோட ரொம்ப நேரம் சுத்த சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு என் அம்மா சொல்லு சீக்கிரம் வாடா சாப்பிட்டு வரலான்னு நான் சொல்லு. அண்ணே 2 பிளேட் காளான் என் ஃப்ரெண்டு கடைக்காரர்கிட்ட சொல்லு. அவரும் காளான் போட்டு கிண்டி தம்பி காளான் ரெடின்னு எங்க கிட்ட சொல்லு. சுட இருக்க காளான் நாக்கு சுட்டு போற அளவுக்கு நாங்க சாப்பிட மச்சான் காசை கொடுத்துன்னு என்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்லு. அப்படியே பக்குன்னு இருந்துச்சு நெஞ்சுக்குள்ள. கடைக்காரர் எங்களை நோக்க நாங்க அவரை பார்க்க எஸ்கேப்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டோம். இந்த மாதிரி மலர் நினைவுகள் நீங்க இந்த வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பா வந்திருக்கும். வெயிட்டிங்லே கஷ்டமான வெயிட்டிங்னா அது காளான் பிளேட்டை நம்ம கையில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற வெயிட்டிங் தாங்க. கொட்டாயம் விட்ட வாயில் திருட்டு விழுந்த மாதிரி அண்ணன் பிளேட்டை லபக்குன்னு போட்டார். பக்கத்தில் இருக்க ஒரு கேரட் கொத்தமல்லி. கேரட்னா கண்ணுக்கு நல்லது, கொத்தமல்லினா மூளைக்கு நல்லது. ஆனால் வெங்காயத்தை மறந்துட்டோம். வெங்காயத்தை எடுத்து அப்படியே பிளேட்டில் போட்டு கொத்தமல்லி ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுட்டு அப்படியே கஸ்டமர் கையில் கொடுத்தா என்னப்பா இவ்வளோ ஐட்டம் இருக்குது. கஸ்டமர் சாப்பிட்ற டேஸ்ட்டே தண்ணி சுகம் தானப்பா. இது எப்படின்னு கடைக்காரர்கிட்டே கேட்டு பார்ப்போம். அண்ணே நம்ம கடையில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது? காளான் இருக்கியா, பேல்பூரி இருக்குது, மசால் பூரி இருக்குது, பானிபூரி இருக்கியா. இதில் எது மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது? மூணுமே ஓரளவு விரும்பி சாப்பிடுவாயா. மசால் பூரி, பானிபூரி, காளான் மூணுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாயா. இப்போ பானிபூரி கடைனாலே ஸ்கூல் பசங்க ரொம்ப விரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள்லாம் வருவாயா. அவங்களாம் வந்து எந்த இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க? காளான் விரும்பி சாப்பிடுவாயா. காளான் ஒரு பிளேட் எவ்வளோண்ணே? காளான் ஒரு பிளேட் 20 ரூபாயா. குழம்புலாம் எதுதானே இது தயாரிக்கும்? இது குழம்பு வந்து நம்ம வீட்டுக்கு தயார் பண்ணுறோம் இல்லையா, மசாலா ஐட்டங்கள் அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிறோம். ஆமாம், ரசமும் அதே மாதிரி தானே? ஆமாம், ரசம் வந்து நம்ம புதினா இஞ்சி பூண்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறதாயா, அவ்வளோதாயா. வணக்கம். சொல்லுங்க. ஜெயக்குமார். என் கடை தானே 7 வருஷமா 7 வருஷமா இருக்கும். ஆமாம், எல்லாரும் வராங்க. சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, காளான் பூரி, காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இருக்கும். எதை மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க? எல்லா ஐட்டமும் விரும்பி சாப்பிட்றாங்க. உங்களுக்கே தெரியுங்களா ஒரு நாளைக்கு இவ்வளோ இது வேகமாக காலி ஆயிடுது அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைஸ் நூடுல்ஸ் கொஞ்சம் மக்கள் காளானா இப்போ ரொம்ப விரும்புகிறாங்களே. நம்ம ஹெல்த்தியான ஐட்டம்ல அதனால சாப்பிட்றாங்க. காளான் எப்படி செய்றீங்க? காளான் வந்து 4ல் ஒரு பங்கு தானே காளான். மைதா ஆனியன் எல்லாமே மிக்ஸ் ஆகும். காளான் சூப் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவோம்.
நார்மலாக நம்ம ஒரு குழம்பு வைப்போமே அது மாதிரி தான் இப்போ அந்த காளான் போட்டு குழம்பு. ஆமாம், சூப்பு வைக்கிற மாதிரி தான் காளான் குழம்பு. இந்த குழம்பு எப்படி செய்வீங்க மட்டும் சின்ன டீட்டெயில் சொல்லுவீங்களா? அது பொடி நம்ம அரைக்கிறது, அரைச்சி அந்த எலும்பு சூப்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி காளான் சூப்பு வைக்கிறது. அதே மாதிரி நம்ம காளான் சூப்பு. இந்த ரசம்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுங்க? அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ற ரசம் வேற மாதிரி இருக்கு. அது வந்து நம்ம தாளிச்சிருவோம் வீட்டில். இங்கே வந்து தாளிக்க மாட்டோம், எல்லாமே பச்சையாகவே இருக்கும். மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாக அரைச்சிருவோம். அதனால இங்கே இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அது வீட்டில் சுட வச்சிருவோம்னா இங்கே சுட வைக்க மாட்டோம். ரொம்ப நன்றிண்ணே, நன்றி. நூடுல்ஸு, சிக்கனு, லெக் பீஸு, ஐயோ காளான் கடையில் பார்த்தாலே கண்டிப்பாக சாப்பிடணும் தான் தோணும். கடைக்கு வந்துட்டோம், சாப்பிடாமலே விட்டுருவோம். ஐயோ இங்கே பாரு பானி பூரி, ஓ மை காடு, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ணே ஒரு பிளேட் காளான் போட்டிருக்கோம். டேய் நீங்களாம் எப்படா வந்தீங்க? டேய் சும்மாலாம் போயிடாதீங்க. மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.